ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த சுற்றுவட்டாரத்தில் வீடியோ சுற்றியும் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா, ஆளை ஒசரத்துக்கு இந்த சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி அந்த அளவுக்கு ஒசரமாக ரொம்ப லாங்காக வந்து செடியெல்லாம் நல்லா வளர்த்தி வளர்த்தியாக வீட்டை சுற்றி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்துச்சு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா ஜேசிபி விட்டு அங்கேருந்தே வீட்டுக்கு அங்கே ரொம்ப தூரம் லாங் இருக்குது பாருங்கள், அங்கேருந்தே ஜேசிபி விட்டு நல்லா சீராக அடி வரைக்கும் வேரோட பூரா நிரவிட்டான். அதனால் இந்த செடியெல்லாம் சுத்தமாக இல்லை பாருங்கள். அதிகமாக இருக்கும் அது பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து நிலத்துக்காரங்களது இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி இருந்த செடியெல்லாம் நிறந்த செடிகள் பூராமே ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே ஜேசிபி விட்டு பூராத்தையும் நிரவி பாருங்கள். பக்கத்து காட்டுக்காரங்களோட தோட்டத்துக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய செடியெல்லாம் இருக்குது பாருங்கள். துத்தி செடின்னு சொல்கிறது ஆளை வசத்துக்கு கரண் மரம் இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு இதில் வந்து இந்த செடி அந்த அளவுக்கு ஒசரமாக வளரக்கூடிய செடி தாவர வகை. டவுன் பக்கம்னா நெருக்கமாக கட்டட பில்டிங்கெலாம் இருக்கிறதுனால அந்த பக்கம்லாம் இங்கே இருக்காது. ஆனால் நம்ம ஏரியா பக்கம் இது மாதிரி லைட்டாக மழை பெஞ்சுனாவே பாருங்கள், சின்ன சின்ன செடி வகைகள் சின்ன சின்ன அரும்பு வகைகள்லாம் சீக்கிரம் முளைச்சிரும். ஆனால் இது மாதிரி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப லாங்காக வளரக்கூடியது.